வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதை ஒரு கோட்ல சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவ் கோட்ஸ். அதில் ஒரு சின்ன படகு, அந்த படகுல கொஞ்சம் பேர் பயணிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 20 பேர். அதில் ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை. ஓகே, அந்த படகு கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கடுமையான மழை வரப்போகுது. ஓகே, மழைக்கு முன்னாடி பயங்கரமான மின்னல்கள் வெட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. ஓகே, அப்போ அப்பா அந்த பொண்ணு பார்க்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒவ்வொரு முறையும் வானத்தை பார்த்து ஈ ஈ அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு காட்டிகிட்டு இருக்கு. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டார் அவங்க அப்பா. அதுக்கு அந்த 3 வயசு பொண்ணு என்ன சொல்லிச்சு, டேடி உங்களுக்கு தெரியலையா, நமக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் வரும், அப்போ நமக்கு ஸ்மைல் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமான்னு. ஆமாம், என்னம்மான்னு. அதை பாரு, கடவுள் நம்ம பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால ஃப்ளாஷ் வந்துக்கிட்டே இருக்கலாம், அந்த ஃப்ளாஷுக்கு நான் ஃபோட்டோ ஸ்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் குழந்தை. அப்போதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு இது வந்துதான். ஓகே, இப்போ நம்ம துக்கமாக பயந்து போய் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது, கடவுள் நம்ம வச்சிருக்கணும்னா வச்சிருக்க போறாரு, இல்லைன்னா இல்லை. இந்த குழந்தை மாதிரி இருக்க ஜாலியாக சந்தோஷமா இருந்துட்டு போகலாமே. இதுதாங்க உண்மையான மாறலும் கூட. நீங்கள் அந்த மாறல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய பொறுத்த வரையும் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் சுற்றி இருட்டாக இருக்கும், நம்ம இருக்கிற இடம் மட்டும் வெளிச்சமாக இருக்கும். அது போக நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு திடீர் ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும். அது அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், கும்மி இருட்டில் திடீர் மின்னல் வெட்டும் போதெல்லாம் கடவுள் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சுச்சுவேஷனை அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சு. அது மாதிரி தான் கஷ்டத்தை கூட நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஓகே, நீங்கள் துக்கமாகவே இருந்தோம் நீங்கள் கீழே விழ தான் போகிறீங்கன்னா விழுந்து சாவ தான் போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே. புரியுதுங்களா? மீண்டும் விவாதிப்போம்.